ரைட். உயிரே உறவே தமிழே. இது அரசியலுக்கு போனதும் உங்களுக்கு கிடைச்ச எல்லாரும் தலைவர்கள்லாம் சொல்கிற மாதிரி ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இதை காயின் பண்ணீங்களான்னு கேட்டாங்க. இல்லை, நான் என் தமிழகத்தை பற்றி, என் தமிழ் சினிமாவை பற்றி, என் தமிழை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இது அரசியல் சார்ந்தது அல்ல, இது என்னை சார்ந்தது, நம்மை சார்ந்தது. உயிரே உறவே தமிழே. அது இந்த முதல் வரிசையில் இருப்பவர்களுக்கும் பொருந்தும். நான் வழக்கமாக கருப்பு கண்ணாடி போட்டுட்டு வரமாட்டேன். ஏன்னா இங்கே இருட்டில் தடிக்க விழுந்துடக்கூடாதுங்கிற பயம் ஒன்று இருக்கும். அது போக எனக்கு உங்களை சரியாக பார்க்கணும், நீங்களே என்ன சரியாக பார்க்கணும். ஆனால் ஏன் இதை போட்டிருக்கேன்னா, மறுபடியும் வித் யுவர் பெர்மிஷன் போட்டுக்கிறேன். இது மியூசிக் வேண்டாங்க, 9 பாட்டு கொடுத்துட்டாரு, அதனால இப்போ மியூசிக் வேண்டாம். ஏன்னா நான் எழுதிக்கிட்டு வரல, நெஞ்சில் பதிஞ்சதை இங்கே சொல்ல வரேன். இந்த விழாவுக்கும் சிவண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அவரை. நானும் அப்படியே சொல்கிறேன், ஆனால் நான் அவருக்கு சித்தப்பா. இருந்தாலும் பேர் சிவண்ணா, அதனால அண்ணான்னு கூப்பிடுறேன். இந்த அன்புக்கு நான் எப்படி அடிபடையாமல் இருக்க முடியும்? உங்கள் பிரதிநிதியாக அங்கிருந்து கன்னடத்து சூப்பர் ஸ்டார் இங்கே வந்திருக்காரு. அவர் தன்னை அப்படி அடையாளம் காட்டிக்கொள்ளவில்லை. என் மகனாக, என் ரசிகனாக இங்கே வந்திருக்கிறார், உங்கள் பிரதிநிதியாக. என்னை பார்க்க ஷூட்டிங்கில் சின்ன பசங்களா மீச முளைக்காம வந்தவங்கெல்லாம் இன்னைக்கு பேரம்பேத்தியோடு இருக்காங்க. என்னுடன் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். மணிரத்னம் சார் கூட படத்திலலாம் நடித்ததுனால ரொம்ப அழக்கூடாதுங்கிறத கற்றுக்கிட்டேன். ஆனால் உள்ள நிறைய கண்ணீர் இருக்கு, சந்தோஷம் கலந்ததும் சோகம் கலந்ததும். ஆனால் அது உங்களுக்கு தேவையில்லை, உங்க சந்தோஷத்திற்குத்தான் நான். அப்படியே சொல்லி கொடுத்து பழகிட்டாங்க, இனிமே மாற்ற முடியாது. 3 வயசுல இருந்து இவருக்கு நான் சித்தப்பா தான். இவர் நம்ம எஸ்டிஆர் அவர்களையும் அதையே சொல்லி வளர்த்துட்டாரு அவங்க அப்பா. அவர் என்னையும் ஒரு எக்ஸாம்பிளாக அவருக்கு காட்டியதற்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர் இங்கே கூட்டிகிட்டு வரல, வந்தால் அழுதுருவார்னு நாங்கள் 2 பேருமே அதை பேசிக்கிட்டோம். பாருங்க, படம் பார்க்கும்போது சந்தோஷமான சீனில் நம்ம டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது கூட அவர் அழுதத்தான் செய்வார். எனக்கும் வருது, இவங்கெல்லாம் பார்க்கும்போது என்ன கடந்து வந்திருக்கிறோம், எப்படி என்னை தாங்கி பிடித்திருக்கிறார்கள், எத்தனை தலைமுறைகளுடன் நான் தோளுரசி இருக்கிறேன் என்பதை பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றது, நன்றியை தவிர வேற ஒன்றும் சொல்ல தோணல. இந்த தக் லைஃப்கான வெற்றி ஆகப்போவதற்கான காரணம் முன்வரிசையில் அமர்ந்திருக்கும் இந்த